வேற யாரும் இருக்காங்கல்ல என்ன கார்த்திக்? கண்டிப்பா வேற யாராவது இருக்காங்க உன் வாழ்க்கையில. நல்ல அழகா தெளிவா ஒரு பொண்ணு என்ன மாதிரி இல்லாம இருக்காங்கல்ல. யூ மஸ்ட் ஹவ் மூவ்ட் ஆன். அவளை பத்தி சொல்லு கார்த்திக். ஏன் ஜெசி இருக்கா? ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொண்ணு. நல்லா பேசுவா. என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அந்த ஃப்ளோவில் அப்படியே எனக்கும் ஈஸி ஆகிடுச்சு. ஒன்றாவே இருப்போம் எப்போவுமே. நீ போகணும்ல, எனக்கு புரியல வேற ஏன்னு. கோவமாக சுற்றினேன். ஒரு 3 மாசத்துல சரியாயிடுச்சானா. ஏன்னா மெட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவளை பத்தி சொல்லு. டிஸ்கிரைப் ஹர் கார்த்திக். நல்ல ஹைட் ஜெஸ்ஸி. கர்லி ஹேர். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் இங்கேருந்து மட்டும். ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும் அவள் நடக்கும்போது. ஃபனி வாக். நல்ல வாய்ஸ் அவளுக்கு. கெட்ட வார்த்தை பேசினா அவளுக்கு பிடிக்காது. சாரி தான் நிறையா கட்டுவாள். அதுவே ஒரு வித்தியாசம் தான். ஸ்லிம், சிம்பிள், மேக்கப்லாம் போட மாட்டா. வெரி பியூட்டிஃபுல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்கில் என் கூட நிறைய சுற்றிருக்கா. படம் பார்க்க அவளுக்கு பிடிக்காது. நான் கிஸ் பண்ணியிருக்கேன் அவளை. நிறைய பேசுவா. ஒரு மலையாள வாசம் அப்படியே வீசும் பேச்சில். அதுக்கே காலினா ஒரு மணி கட்டி பிடிச்சி 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அவ காலை தொட்டிருக்கேன். அவ பேரு ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி அவதான் இருக்கா ஒன்றும் என் வாழ்க்கையில். உங்ககிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் மூடான்ட்டுவா. ஃபர்ஸ்ட் லவ் ஜெஸ்ஸி. அவ்வளோ ஈஸியாக போகாது. ஆனால் அவளுக்கு நான் இல்லை. அவளுக்கு அவள் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். நான் தப்பாக சொல்ல, நல்ல விஷயந்தான். எவ்வளோ பேர் அந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்காங்க. அவங்க என்னை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா.